இப்போ இருக்கிற நிலைமையிலங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் அடுத்த லெவலுக்கு போக முடியுங்கிற கட்டாயத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ எனக்கு வந்து குளிக்கணும், எனக்கு சோப்பு கொடுங்கன்னு யாரும் கேட்கறது கிடையாது. ஹமாம்ன்ற அந்த பிராண்டை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கேட்குறோம். ஸோ அப்போது இதை வந்து வாடிக்கையாளர் மனசில் விதிக்கிறது தான் மார்க்கெட்டிங். இதை அவங்க பண்ணதுனால தான் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்து மைண்ட் வந்து அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுது சார். கெட்ட காரியம் பண்ணுற நபர்கள், கெட்ட பொருளை வச்சுருக்க நபர்கள், கெமிக்கல் உள்ள நபர்கள் பர்ஃபெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்காங்க. நல்ல காரியம் பண்ணுற நபர்கள், நல்ல பொருள் இருக்கிற நபர்கள் மார்க்கெட்டிங் தெரியாதனால அதை ரீச் பண்ண முடியல. முதல்ல நான் ஹீரோ பாஸ்கர் ஆனதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய சொந்தக்காரங்க தெரிஞ்சுக்கலாமே கிளாஸ் எடுத்தேங்க. உண்மையிலே சொல்கிறேன், யாருமே மதிக்கலை, யாரும் அதை ஃபாலோ பண்ணவே இல்லை. நானே ஃபெட்டப் ஆகிட்டேன். இது வந்து இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்து எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் கண்ணு காதை மட்டும்தான் சார் வச்சு தான் இந்த உலகமே இந்த டிஜிட்டல் கோடியாக சம்பாதிக்கிறாங்க சார் எல்லாருமே. இப்போ வந்துங்க கல்லு கடைக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது. ஹவுது எதாச்சியே பார்த்தீங்கன்னா, நான் கேரளா பக்கம் போயிட்டு இருக்கும்போது அப்படின்னு ஒரு கல்லு கடை, அங்கே பார்த்தீங்கன்னா மீன் கிடைக்குது. ஓகே சார். வாழ்க வையகம். வணக்கம் நண்பர்களே. உலகில் முதல் முறையாக டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்டு மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பேரில் ஒரு முழுமையான தெளிவான ஒரு ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவதுங்க, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வச்சிருக்கிற பொருளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த முடியும். அதாவது கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்த்த முடியும். பொருள் மட்டும் இல்லைங்க, நீங்கள் வச்சிருக்கிற ஒரு சர்வீஸ், ஒரு விஷயம். இப்போ இருக்கிற நிலைமையிலங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் அடுத்த லெவலுக்கு போக முடியுங்கிற கட்டாயத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து யாருக்குமே தெளிவாக தெரியல. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒரு விஷயமா இருந்தால் பரவாயில்ல, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒருத்தருக்கு இன்னொரு விஷயம் தெரில, இந்த விஷயம் தெரிஞ்சவருக்கு அவர் இன்னொரு விஷயம் தெரில. இப்படி உலகில் முதல் முறையாக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் இதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரே இடத்துல கம்ப்ளீட்டாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு அத்தியாவசியமான வகுப்புங்கிறதுனால ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த வகுப்பு ஆரம்பிக்குது. இது ஒரு 10 நாள் வகுப்பு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக இது வந்து 15 நாளுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ சப்ஜெக்ட் வந்து இருக்குது. அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற ஆர்வம் நம்மகிட்ட இருக்குது. இந்த விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருப்பவர் எனது நண்பர் திரு சாய்ராஜ் அவர்கள். இவர் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பல வருட அனுபவம் உள்ளவர். பல நாட்டில் இருக்கிற பல கம்பெனிகளுக்கு இவர் அந்த ப்ராஜெக்ட்லாம் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிறது ஒன்று. அவர் எனது வேண்டுகோளுக்கு இணங்க உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார், அதாவது சம்மதித்திருக்கிறார் என்பது இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம். அந்த திரு சாய்ராஜ் அவர்கள் இப்போ நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க. அவரை நம்ம வரவேற்று இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறத அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கும். இந்த வகுப்பு ஏன் அட்டன் பண்ணணும், அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த கேள்விகளை அவர்கிட்ட கேட்கலாம். அவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். வாருங்கள் திரு சாய்ராஜ் அவர்களே. வணக்கம். வணக்கம் சார். மகிழ்ச்சி நீங்கள் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கு. கண்டிப்பாக சார். முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றி. அது எதுக்குன்னா, பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் யாருமே ஓப்பனாக கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இதை கற்றுக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கீங்க, அதை சம்மதிச்சிருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு இந்த மனமார்ந்த நன்றிகள். ஓகே சார். அது கேட்குறவங்கள பொறுத்தது சார். நீங்கள் கேட்டீங்க அப்படின்றது ஒரு விஷயம் தான் சார். ஏன்னா நான் வந்து உங்களை பற்றி எனக்கு தெரியும் சார். ரொம்ப வருஷமாக நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போ அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா சார், மைண்டில் வந்து நீங்கள் கேட்டோன்னே ஒரு சில விஷயங்கள் மைண்டில் இருந்துச்சு சார். என்னென்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்மளால் செயல்படுத்திட முடியும். பட் அதை இன்னொருத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு சார். அதே மாதிரி மக்கள் வந்து நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த உலகம் ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகுறாங்க சார். பிஸ்னஸில் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னால ஃபெயில் ஆகுறதுன்றதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் பண்ணுறோம் சார். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். அதாவதுங்க, ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து கற்றுக் கொடுக்கணுங்கிற மனசு இருக்கணும். கற்றுக் கொடுக்கும்போது மற்றவங்களுக்கு புரியணும். இந்த 3 விஷயம் சக்ஸஸ் ஆனால் தான் அது சரியான வகுப்பு. அந்த விதத்தில்
உங்களுக்கு விஷயமும் தெரிஞ்சிருக்கு. முழுமையா ஓப்பனா எந்த ஒரு ஒளிவுமறைவும் இல்லாம கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க நடத்துற வகுப்ப நான் பார்த்தேன். நல்லா புரியிற மாரி நடத்துறீங்க. அதனால அந்த 3மே உங்ககிட்ட இருக்கிறனால, ஓகே. நீங்க வகுப்பு எடுக்கிறதுக்கு தகுதியான ஒரு நபர். ஓகே சார். ஏன்னா நான் நெறைய பேத்த பார்க்குறேன். ஓகே. அவங்களுக்கு விஷயம் தெரியவே இல்ல. ஓகே சார். ஆனா கிளாஸ் எடுக்குறாங்க. இப்படி ஒரு குரூப். சில பேருக்கு விஷயம் தெரியுது. சொல்லும் பொழுது மறைச்சு மறைச்சு சொல்றாங்க. இங்க முழுசா சொன்னா யோசிக்கிறாங்க. 3வது சில பேருக்கு விஷயம் தெரியுது. சொல்லிக் குடுக்கணும்னு எண்ணம் இருக்கு. ஓ. ஆனா அவங்களுக்கு அந்த சொல்லிக் குடுக்க வி விதம் தெரியல. கண்டிப்பா. அந்த விதத்துல நீங்க 3 விஷயத்தையும் தாண்டியிருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இப்போ அ பொதுமக்களுக்கு, ஆடியன்ஸ்க்கு நெறைய சந்தேகம் இருக்கு. ஓகே சார். ஆக்சுவலா எனக்கும் இருக்கு. ஏன்னா எனக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த அளவுக்கு தெரியாது. ஓகே. ஒரு அவுட்லைன் தான் தெரியுமே தவிர, டெப்த்தா தெரியாது. ஓகே சார். ஸோ எனது சந்தேகமும், ஆடியன்ஸ் சந்தேகத்தையும் இப்போ நான் ஒவ்வொண்ணா உங்களுக்கு கேட்குறேன். ஓகே சார். நீங்களால எவ்வளோ முடியுமோ நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. ஓகே சார். முதல்ல மார்க்கெட்டிங் அப்படின்னு என்னங்க? சரி. இது வந்து உலகம் ஃபுல்லாவே இந்த பிசினஸ் அப்படின்றத பண்றாங்கன்னா, அந்த மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சார் இருக்கும். இப்ப மார்க்கெட்டிங்க பொறுத்தவரைக்கும் என்னோட புரிதல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார், ஒருத்தர் வந்து ஒரு 4 செவுத்துக்குள்ள ஒரு பொருள உற்பத்தி பண்ணிடுறாரு சார். ஒரு 2 விதமா பிரிச்சுக்கலாம் சார். ஒருத்தர் ஒரு 4 செவுத்துக்குள்ள ஒரு பொருள வந்து உற்பத்தி பண்ணிடுறாரு. இத இந்த பக்கம் இருக்கிற இந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்டு சார். சந்தை. பொருள தயாரிச்சுட்டு, இந்த மார்க்கெட் அப்படிங்கிற அந்த சந்தைக்குள்ளேயே கொண்டு போகாம என் பிசினஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்றது தான் இங்க பிரச்சனை. இதுக்கு என்ன மேஜர் காரணம்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் தெரியல அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் இருக்கு. இந்த மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லி எல்லாம் வந்து பேசுவாங்க சார். அது அந்த அளவுக்கு ஒரு விஷயம்லாம் கிடையாது. அதாவது ஒரு பொருள 4 சவத்துக்குள்ள நம்ம உற்பத்தி பண்றோம். அந்த பொருள இந்த மார்க்கெட்டுக்குள்ள எடுத்துட்டு போயி, இந்த பொருளுக்கான ஒரு தேவைய மக்கள் மனசுல உருவாக்குறது தான் மார்க்கெட்டிங் அப்படின்றது என்னோட இன்னொரு டைம் அத சொல்றேன் சார். ஒரு 4 செவுத்துக்குள்ள ஒருத்தர் ஒரு பொருள உற்பத்தி பண்றாரு. இந்த பக்கம் சந்தை இருக்கு, மார்க்கெட்டுன்னு இருக்கு. நம்ம உற்பத்தி பண்ண இந்த பொருள இந்த மார்க்கெட்டுக்குள்ள எடுத்துட்டு போயி, இந்த சந்தைக்குள்ள எடுத்துட்டு போயி, இந்த பொருளுக்கான தேவைய வாடிக்கையாளரான உங்களோட மக்களோட மனசுல அத பதிய வைக்கிறது தான் மார்க்கெட்டிங் அப்படின்றது என்னோட ஸ்ட்ராட்டஜி சார். இதுக்கு ஒரு உதாரணம், ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சார், இப்போ வந்து நம்ம வந்து வெளியூருக்கு போறோம் சார். ஒரு ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக போறோம். ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருக்கிறோம். குளிக்கணும், சோப்பு வேணும், ஷாம்பு வேணும்னா, இப்போ சோப்புனா டக்குனு கடைக்கு போய் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு போனோம்னா ஹமாம் குடுங்க, லைஃப் பாய் குடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது ஷாம்பு வேணும்னா எனக்கு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு குடுங்க, ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்கா, டவ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து ஆக்சுவலி இதெல்லாம் வந்து சல்ஃபைட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு உள்ள விஷயங்கள் தான். பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து சொல்றேன் சார். அதே மாரி இப்போ திடீர்னு காய்ச்சல் அடிச்சுச்சுன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து மருந்துகள் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு கமிட்மெண்ட் இருந்தாலும், ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போனோம்னா பேராசிட்டமால் இருக்கா? அப்படின்றத கேட்பாங்க சார். இப்போ இந்த ஹமாம், கிளினிக் ப்ளஸ், இந்த பேராசிட்டமால் இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 செவத்துக்குள்ள இப்போ பேராசிட்டமால்னு எடுத்துக்கிட்டோம்னா, 4 செவத்துக்குள்ள அந்த பேராசிட்டமால் மாத்திரைய உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த மாத்திரைய இந்த மார்க்கெட்டுன்ற சந்தைக்குள்ள எடுத்துட்டு வந்து, வாடிக்கையாளரான மனசுல, அவங்களோட மனசுல காய்ச்சல் வந்தா நீங்க பேராசிட்டமால் தான் சாப்பிடணும். அப்போ நம்ம என்ன கேட்கிறது இல்லன்னா, எனக்கு வந்து காய்ச்சல் அடிக்குது. இப்போ எனக்கு வந்து குளிக்கணும். எனக்கு சோப்பு குடுங்கன்னு யாரும் கேட்கறது கிடையாது. ஹமாம்ன்ற அந்த பிராண்ட தான் நம்ம வந்து என்ன பண்றோம் கேட்கிறோம். ஸோ அப்போ இத வந்து வாடிக்கையாளர் மனசுல விதிக்கிறது தான் மார்க்கெட்டிங். இத அவங்க பண்ணதுனால தான் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, மைண்ட் வந்து அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுது சார். இப்போ நம்மளோட மக்கள் வந்து ஒரு சிறு தொழிலாளர் சார். அதாவது என்னன்னா, ஒரு டீப்பா இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடியவங்க கூட ஒரு பொருள உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா, கையில ஒரு மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தா போதும் சார். அத என்ன பண்ணலாம், அவங்களால சேல்ஸ் பண்ண முடியும். இது சர்வசாதாரணமா பண்ண முடியும் அவங்க. அதுக்காக ரொம்ப செலவு பண்ணணும், வைக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் கிடையாது. அவங்க ஒரு வில்லேஜ்ல ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு ரூமுக்குள்ள ஒரு பொருள தயாரிச்சு, அத இந்த மார்க்கெட் அப்படின்ற அந்த சந்தைக்குள்ள எடுத்துட்டு வந்து, உதாரணத்துக்கு சொல்லலாம், நிஷ்டை ஹெர்பல் ஷாம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மியில இருக்கக்கூடிய ஒரு பொருள எடுத்துட்டா கூட, இந்த நிஷ்டை ஹெர்பல் ஷாம்புவ இந்த மார்க்கெட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து, இந்த நிஷ்டை ஹெர்பல் ஷாம்புவோட தேவைய வாடிக்கையாளர் மனசுல, கஸ்டமரோட மனசுல பதிய வைக்கிறது தான் மார்க்கெட்டிங் அப்படின்றது தான் சார் என்னோட 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 புரிதல். இப்ப நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிய வருது. சார். நம்ம குழுவுல நெறைய பேரு சுயசார்பு வியாபாரம் பண்றேன்னு சொல்லி, சோப்பு, குளியல் பொடி எல்லாம் தயாரிக்கிறாங்க. ஆமா சார். ஆனா எல்லாரும் தயாரிக்கிறாங்க. நல்ல குவாலிட்டியான, நல்ல ஆர்கானிக் பொருள் வச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு மார்க்கெட்டிங் தெரியாதனால, கண்டிப்பா, கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்லலாம் திட்டுறாங்க. உருப்படியா இல்ல அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாங்க. கண்டிப்பா. ஸோ இப்ப நீங்க சொல்லும்போது எனக்கு என்ன புரியுதுன்னா, கெட்ட காரியம் பண்ற நபர்கள், ம். கெட்ட பொருள வச்சிருக்க நபர்கள், கெமிக்கல் உள்ள நபர்கள் பெர்ஃபெக்ட்டா மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்காங்க. கரெக்ட் சார். நல்ல காரியம் பண்ற நபர்கள், நல்ல பொருள் இருக்கிற நபர்கள், மார்க்கெட்டிங் தெரியாதனால அத ரீச் பண்ண முடியல. கண்டிப்பா. அப்போ இந்த நல்ல பொருட்கள் தயாரிக்கிற, நல்ல காரியம் பண்றவங்களுக்கு இந்த மார்க்கெட்டிங்கிற அந்த அ புரியுது. டெக்னாலஜி, எஸ் சார். இந்த புரிதல் ஆ. மெத்தட் சொல்லிக் குடுத்துட்டோம்னா, கரெக்ட். நம்ம சக்சஸ். கரெக்ட் சார். ஹேப்பிங்க.
இது ஒண்ணு சார். ஸோ, இது வந்து மார்க்கெட்டிங் அப்படின்ற இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து அவங்க அப்ளை பண்ணணும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, பல பேர் வந்து ஒரு பொருள வந்து தயாரிச்சு வச்சுக்கிறாங்க. இது சந்தைக்கே எடுத்துட்டு மாட்றாங்க. என்ன பண்றாங்க, WhatsAppல அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, அவன சுத்தி இருக்க ஆஃபீஸ் கொலீக்ஸ்க்கு இவங்களுக்கு அனுப்பி என்ட்ட இருந்து பொருள் வாங்கிக்கங்க, பொருள் வாங்கிக்கங்கன்னு சொல்லுவாங்க சார். இது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஒரு நெட்வொர்க்க தாண்டி அந்த நெட்வொர்க்க தாண்டி வெளியில போகாது. அப்போ ஒரு தொழில் பண்றாங்க அப்படின்னா, புது கஸ்டமர்ஸ, புது வாடிக்கையாளர்கள நம்ம பிசினஸ்க்குள்ள கொண்டு வந்தா தான் சக்சஸ் ஆகும் அப்படின்றதுக்கு. ஸோ, அதுக்கு அந்த பொருள மார்க்கெட்டுக்குள்ள எடுத்துட்டு போணும். அத எப்படி மார்க்கெட் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த கிளாஸ்ல நம்ம புரிய வைக்கிறோம் சார். இப்போ நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எஸ் சார். முதல்ல நான் ஹீரோ பாஸ்கர் ஆனதுக்கப்புறமா, கண்டிப்பா. என்னோட ஃப்ரெண்டு, என்னோட சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்கலாம் போய் கிளாஸ் எடுத்தேங்க. ஓகே சார். உண்மையிலே சொல்றேன். யாருமே மதிக்கல. யாரும் அத ஃபாலோ பண்ணவே இல்ல. ரைட் சார். நானே ஃபெட் அப் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ரோட்ல வந்து நின்னு, எஸ். பப்ளிக்ல வந்து நோட்டீஸ் குடுத்துட்டு எல்லாரும் வந்து அதுக்கப்புறம் டெவலப் ஆகி, பப்ளிக் எல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான், இவன் என்னமோ பண்றான் போல இருக்குன்னு, அதுக்கப்புறம் தான் இவங்கலாம் உள்ள வந்தாங்க. கண்டிப்பா. அப்ப நீங்க சொல்றது கரெக்ட். இவங்கள நம்பி ஆனா ஆரம்பிச்சோம்னா, அது அப்படியே தான் நிக்கும். ஆமா சார். அது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருப்பாங்க. அதுக்குள்ளேயே அது சுத்திக்கிட்டே இருக்குமே தவிர்த்து, அதுக்கப்புறம் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போ முடியாது சார். இதுதான் மார்க்கெட்டிங் அப்படின்றது நான் என்னோட புரிதலுக்கு என்னோட புரிதல்ல இருந்து நான் மார்க்கெட்டிங்க எப்படி பார்க்குறேன் அப்படின்றது தான் சார் இது. சரிங்க. இப்ப வந்து மார்க்கெட்டிங் ஓகேங்க. ஓகே சார். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓகே. அப்படின்னு இருக்குது. மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுக்கும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் என்ன வித்தியாசம்? ஓகே சார். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? ஓகே. சார் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது ஒரு பெரிய கடல்ப்பா. இத வந்து நீங்க இது பண்ண முடியாது, வைக்க முடியாதுன்னு பண்ணுவாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னைய பொறுத்தவரைக்கும் பெரிய கம்பு சுத்துற வேலைலாம் கிடையாது சார். ரொம்ப சர்வ சாதாரணமாவே என்ன பண்ண முடியும், ஒரு சாதாரண விஷயம் தான். அது ஒண்ணும் பெருசு இல்ல. ஆனா இதுல ரொம்ப வருந்தத்தக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா நெறையா வந்து ஸ்கேம், அதாவது ஏமாற்று வேலைகள் வந்து நெறைய நடக்குது சார். அது எப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு பிசினஸ் ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க எனக்கு ஒரு ரூ. 50,000 பணம் குடுங்க. உங்க பிசினஸ நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 50,000 பணம் வாங்கிருவாங்க. அது ஒரு ரூ. 5,000 மட்டும் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க. மிச்சம் 45,000 அவங்க ப்ராஃபிட்டா வச்சுக்குவாங்க. ஒரு ஒரு யூடியூப் சேனல் ஒருத்தர் ஆரம்பிக்கிறாங்கன்னா, இப்ப யாராச்சும் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஆடியன்ஸ்லயே ஒரு சில பேர் யூடியூப் சேனல் புதுசா ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்தோனயே, ஒரு சில குரூப் எங்கேருந்து வர்றாங்கன்னே தெரியாது சார். வந்துட்டு உங்களுக்கு வியூஸ நான் இன்கிரீஸ் பண்ணி தரேன், சப்ஸ்கிரைபர்ஸ் இன்கிரீஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஒரு ரூ. 5,000 கட்டுங்க. நான் உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு, பணத்த வாங்கிட்டு அதுல ஒரு குறிப்பிட்ட மினிமம் அமௌண்ட்ட மட்டும் செலவு பண்ணிட்டு மத்த எல்லாத்தையும் இது பண்ணும்போது, இது என்ன ஆகும், இவங்களும் அத பண்ணி இந்த மாரி எக்கச்சக்கமா பெரிய ஸ்கேம் ஆயிடுச்சு. அப்போ வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க பொறுத்தவரைக்கும் யாரு சரியான ஆளு இத பண்றாங்கிறதே வந்து கண்டுபிடிக்கிறதே உங்களுக்கு வந்து பெரிய வேலையா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் சார் பார்க்குறேன். பட் அத நம்ம சரி கட்டணுன்றது தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வரும். இப்போ நீங்க கேட்ட கேள்வி என்ன சார், மார்க்கெட்டிங்க்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு சொல்லிடுறேன் சார். இந்த டிஜிட்டல் வேர்ல்ட், அதாவது இந்த வருங்காலம் எல்லாமே, இந்த பிசினஸ் எல்லாமே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஸ்டா தான் இருக்கும். டிஜிட்டல் பிசினஸா தான் இருக்கும் அப்படின்றது கணக்கு சார். இது வந்து இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்து எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் கண்ணு, காத மட்டும் தான் சார் வச்சு தான் இந்த உலகமே இந்த டிஜிட்டல் கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க சார் எல்லாருமே. Amazon, Flipkart, Snapdeal, Meesho அப்படின்னு சொல்லி நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. Swiggy, Zomato அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா பண்ணிட்டு இருக்காங்க சார். இவங்க எல்லாமே இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க. இவங்க எப்படி அவங்க பொருள சேல்ஸ் பண்றாங்கன்னா, இந்த மக்களோட கண்ணையும் காதையும் வச்சு தான். இப்ப Amazonல ஒருத்தர் போய் ஒரு புக் பண்ண போறாருன்னு வச்சுக்கங்களேன் சார். ஒரு ஆட் அட்ராக்டிவா ஓடிட்டு இருக்கும். ஆஃபர் க்ளோசஸ் சூன்னு போட்டிருப்பாங்க. பார்த்த உடனே என்ன போட்டுருவாங்க, அட்ராக்ட் ஆகி அந்த பொருள வாங்கிருவாங்க. இல்ல அப்படின்னா ஒருத்தர் வீடியோ மூலமா அந்த பொருள வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அத கேட்டு புடிச்சு போய் வாங்கிருவாங்க. அப்போ இந்த கண்ணு, காத வச்சு தான் இந்த டிஜிட்டல் வேர்ல்டே டோட்டலா இதுவாகுது. ஸோ இத எப்படி ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம கத்துக் குடுக்கணும் சார். இதுல வந்து மார்க்கெட்டிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா கரெக்ட்டா இருக்கும்ன்றது என்னோட சஜஷன் சார். இப்போ இந்த ரூம்ல வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு நம்ம வச்சுக்கலாம் சார். இந்த 100 பேர்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஆள மட்டும் நீங்க கூப்ட்டு, ஒரு நிஸ்டே ஹெர்பல் ஷாம்பூ குடுத்து, இந்த ஷாம்பூவ நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க சேல்ஸ் பண்ணுங்க. இங்க இருக்கிற ஆட்கள்ட்ட சேல்ஸ் பண்ணுங்க. நீங்க இங்கேருந்து வெளியில போ முடியாது. 24 மணி நேரம் உங்களுக்கு டைம் தரேன். நீங்க சேல்ஸ் பண்ணி குடுக்கணும் அப்படின்றத நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே இருக்கும். இந்த 100 பேரும் இந்த இடத்துல தான் இருக்க போறாங்க. அப்படின்னு சொல்லி நீங்க குடுத்த உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, நேரா போய் அந்த 99 பேர்ட்டயும் இந்த ஷாம்பு வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாரு. அதுக்கு நீங்க அவருக்கு என்ன சஜெஸ்ட் பண்றீங்கன்னா, இந்த ஷாம்பு நீங்க வித்து குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு 85% நான் உங்களுக்கு குடுக்குறேன். அப்படின்றத நீங்க சொல்லிடுறீங்க. ஸோ அவர் என்ன பண்ணுவாரு, சரிங்க இந்த ஷாம்புல வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு நம்மள்ட்ட கேட்பாரு. நம்ம சொல்லுவோம், இதில வந்து உங்களுக்கு முடி உதிர்றதா இருக்கட்டும், இந்த டாண்ட்ரஃப் இந்த மாரி பிரச்சனைகள்லாம் சரியாகும்னு சொல்றோம். இவர் அந்த 99 பேர்ட்டயும் போய் கன்வின்ஸ் பண்ணுவாரு சார். என்ன பண்ணுவாரு, இந்த பொருள்ல இவ்வளோ நன்மைகள் இருக்கு. நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுவாரு. இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்கலாம் சார். இதே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். இப்ப என்ன பண்றாரு, அவரோட மொபைல் எடுக்குறாரு. எடுத்துட்டு அந்த ப்ராடக்ட்ட நீங்க குடுத்த நம்ம நிஸ்டே ஹெர்பல் ஷாம்பூ ஒரு டேபிள்ல வைக்கிறாரு. ஒரு ஃபோட்டோ எடுக்குறாரு. ஃபோட்டோ எடுத்துட்டு ஒரு மெசேஜ் டைப் பண்றாரு. இந்த பொருளோட பேர் என்ன? இந்த பொருள்ல என்னென்ன மூலப்பொருள்லாம் நம்ம கலந்து
கலந்துருக்கோம். இதில என்னென்ன இந்த பொருள பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படின்றத அவர் என்ன பண்றாரு நோட் பண்ணிட்டு, WhatsAppல அவர்ட்ட இருக்கக்கூடிய சர்க்கிள் எல்லாத்தையும் சென்ட் பண்றாரு. சென்னையில ஒருத்தர் இருக்காரு, கோயம்புத்தூர்ல இருக்காரு. அவர்ட்ட சென்ட் பண்றாரு. அப்படியே அந்த மொபைல் எடுத்து திருப்பி ஒரு வீடியோ மேக் பண்றாரு. இந்த மாரி நான் அனாட்டமிக் தெரபி ஃபவுண்டேஷன் ஹீலர் பாஸ்கர் சார் ஆஃபீஸ்க்கு நான் வந்திருந்தேன். இங்க வந்து நிஷ்டை ஹெர்பல் ஷாம்புன்னு ஒரு பொருள் இருக்குங்க. இந்த பொருள நீங்க இந்த பொருள இந்த மூலப்பொருளா சேர்த்துருக்காங்க. இதில பயன்கள்லாம் இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு, ரெடி பண்ணி இத என்ன பண்றாரு, WhatsApp மூலமாவோ, மெயில் மூலமாவோ, சோசியல் மீடியாலயும் போஸ்ட் பண்றாரு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, வரும்போது நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்றாரு. இப்போ அந்த உள்ளுக்குள்ள வச்சு சேல்ஸ் பண்ணால சார், அது மார்க்கெட்டிங் சார். ஒரு ஃபோட்டோ எடுத்து, ஒரு வீடியோ எடுத்து வெளியில அனுப்பிச்சார்ல சார், அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சார். ஸோ இதில ஒரே ஒரு ரூல் மட்டும் நம்ம நீங்க எங்க சுத்தி போய் நம்ம எங்க வந்தாலும் சார், ஒரு ஆடு கண்ல காட்டுறதுக்கு, ஒரு வீடியோ காதுல கேட்கறதுக்கு, இத வச்சு தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே டோட்டலாவே ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த அ ப்ராடக்ட்ட அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இதெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவோம்ல சார். இதில நம்ம ஒரே ஒரு ரூல் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்றோம். நீங்க ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நீங்க எப்ப இருந்தாலும் அவங்க உங்கள்ட்ட பொருள் வாங்க தான் போறாங்க, இல்ல வாங்காம தான் போறாங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா புது ஆடியன்ஸ எப்போ உங்க பிசினஸ்க்குள்ள நீங்க கொண்டு வரீங்களோ, அப்பதான் உங்க பிசினஸ் வந்து சக்சஸ் ஆகும் அப்படின்றத தான் நம்ம பதிவு பண்றோம் சார். ஸோ அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பொருள வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா, இப்போ ஒரு மார்க்கெட்டிங் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த பொருள வந்து ஒரு ஆடா ரெடி பண்ணுவாங்க சார். அதுக்கடுத்து ஒரு வீடியோவா மேக் பண்ணுவாங்க சார். ஸோ அப்புறம் அதுக்கான கன்டென்ட் மேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் ஒண்ணு பை ஒண்ணா ஸ்டெப் பை ஸ்டெப்பா முடிச்சு, இத புது ஆட்கள்ட்ட கொண்டு போய் காட்டும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க, அத பார்த்து அந்த பொருள பர்ச்சேஸ் பண்றதுக்கான சப்போர்ட்டுக்கு வருவாங்க. ஸோ அப்போ இந்த மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன வித்தியாசம்னா, ஒரு ஒரு சர்க்கிள்குள்ளேயே நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கிறது மார்க்கெட்டிங் சார். அத தாண்டி ஒருத்தர வந்து நேரடியா நம்ம பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு டிஜிட்டல் ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் ஒரு YouTube, Facebook, Instagram, Twitter, LinkedIn, ஒரு வெப்சைட்ல SEO, SEM அப்படின்னு சொல்லி நெறைய கான்செப்ட் இருக்கு சார். ஸோ அப்போ Google ரேங்கிங்ல முதல்ல எப்படி வருது, Google அனலிட்டிக்ஸ், Google பிசினஸ், ChatGPT எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம பார்க்காத ஒரு நபர்ட்ட நம்ம பொருள பத்தின சரியான தகவல குடுத்து, நம்ம அந்த பொருள வாங்க வைக்கிறது அப்படின்றது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன் சார். என்னோட புரிதல்ல இருக்கு. அப்ப சிம்பிளா சொல்லப்போனா, ஓகே. செல்ஃபோன் மூலமா உள்ள போய் இங்க உட்கார்ந்துகிட்டு, ம். உலகத்துல இருக்கிற எல்லாருடைய பண்ணும். செல்ஃபோன் மூலியமா, லேப்டாப் மூலியமா அந்த மாரி பண்ணிக்கலாம். அதான் டிஜிட்டல். ஆமா சார். அது மூலியமா இன்ஃபர்மேஷன குடுக்கறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். கண்டிப்பா, கண்டிப்பா சார். அப்போ நம்மள்ட்ட ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட்டு தெரியப்படுத்தணும் சார். ஃபர்ஸ்ட்டு இத வந்து யாருமே பண்றதே கிடையாது. இத வந்து எப்படி தெரியப்படுத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இத என்ன பண்ணுவாங்கன்னா சார், இப்போ ஒரு பொருள அவங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, எங்கேயோ இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த பொருள பார்க்குறாருன்னா, இந்த உலகத்துல அதாவது இப்ப தமிழ்நாடே எடுத்துக்கோங்க சார். மொத்தம் 7,79,00,000 பேர் இருக்கிறாங்க. ஸோ நீங்க ஒரு சோப்பு வந்து நீங்க ஒரு தற்சார்பு முறையில நீங்க ஒரு சோப்ப தயாரிச்சு வீட்ல வச்சிருக்கீங்க. நீங்க அந்த வீட்டுக்குள்ள அந்த சோப்பு வச்சிருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா சென்னையில எங்கேயோ ஒரு இடத்துல, வேளச்சேரியிலயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீட்ல இருக்க ஒருத்தருக்கு நீங்க தயாரிச்ச இந்த சோப்பு வந்து தேவைப்படலாம். அப்போ அவருக்கு தெரிஞ்சிச்சுனாலே அத வாங்கிட்டு போயிருவாருன்னு சொல்றேன் சார். நம்ம வந்து கம்பல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாரி நான் வந்து ஒரு மகிழம்பூ சோப்பு நான் வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் சோப்பு வச்சிருக்கிறேன். தேங்காய் பால் சோப்பு வச்சிருக்கேன்னா, தேவைப்படும். அப்போ எந்த ஆடியன்ஸுக்கு கரெக்ட்டா தேவைப்படுது அப்படின்றத சரியா கண்டுபிடிச்சு, அவங்கள்ட்ட கொண்டு போய் உங்க பொருள போய் காட்டுறது தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது சார். இப்ப வந்துங்க கல்லு கடைக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது. ஹவுது. எது? எதாச்சியா பார்த்தீங்கன்னா, நான் கேரளா பக்கம் போயிட்டு இருக்கும்போது, ஓகே. அப்படின்னு ஒரு கல்லு கடை. அங்க பார்த்தீங்கன்னா மீன் கிடைக்குது. ஓகே சார். அப்போ ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கிற ஒரு கடைய ம். வேர்ல்டு ஃபேமஸ் பண்ணி ஃபாரின்லேருந்து வர்றவங்க, காரம் கொடுப்பா. வீடியோ அது பார்த்தவங்கலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. ஆமா. அந்த மாரி. அது மட்டும் இல்ல சார். ஒரு பெரிய பெரிய நடிகர்கள் நடிச்ச படமும் நீங்க சொன்ன விஷயம் தான் சார். என்னன்னா, ஒரு படத்த வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா கூட, இவங்க வந்து இப்போ பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க. ரஜினி, கமல், விஜய், அஜித்ன்னு சொல்லி எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு படத்த வந்து எடுத்துட்டாங்க சார். ஷூட் பண்ணிட்டாங்க. அது ஒரு ஹார்ட் டிஸ்க்லயோ, பென் டிரைவ்லயோ அவங்க போட்டு வச்சுடுறாங்க. இத அவங்க அந்த 4 செவுத்துக்குள்ளேயே வச்சிருந்தா, அந்த ப்ராடக்ட் அத வந்து அந்த தியேட்டருக்கு வந்து ஆள் வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா வரமாட்டாங்க. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்த பெரிய நடிகரோட படமாவே இருந்தாலும், இந்த படம் வருதுங்க. இந்த டேட்ல ரிலீஸ் ஆகுதுங்க. இதுதாங்க இந்த படத்தோட ட்ரெய்லரு. இதாங்க படத்தோட சினிபீக்கு. இதாங்க இந்த படத்தோட ப்ரோமோன்னு சொல்லிட்டு, இத ஒரு 4,00,00,000 பேர், 5,00,00,000 பேர் பார்க்க வச்சு, இத என்ன பண்ணுவாங்க, பிரபலப்படுத்திட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு எதுவா இருந்தாலுமே, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு மேஜர் ரோல் இந்த வருங்காலத்துல வந்து ஒரு ப்ளே பண்ணும் அப்படின்றதுல அது கன்ஃபார்ம். நீங்க சொல்லும்போது புரிஞ்சுக்க முடியுது. ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நடிகர் இருக்காருன்னா, ஆமா. அவர்ட்ட இன்ஃபர்மேஷன் குடுத்தா, அவரு சொன்னாருன்னா அது மார்க்கெட்டிங். ஆமா. ஒரு பெரிய டிவி, நியூஸ் பேப்பர், ரேடியோ, ம். ஒரு செலிபிரிட்டி. ஆமா. இவங்க தான் வந்து மார்க்கெட்டிங்கா இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது. கண்டிப்பா. கரெக்ட்டுங்க. உண்ம. இந்த ஆளினால் அழகராஜா படத்துல அ. அ நடிகர் அவர் வந்து ஒரு டிவி சேனல் வச்சிருப்பாரு. ஓகே சார். நம்ம டிவி சேனலுக்கு ஏன் இன்னும் விளம்பரமே வரலன்னு கேட்பாரு. இப்ப சந்தானம் சொல்லுவாரு, நம்ம டிவி சேனலுக்கே விளம்பரம் தேவைப்படுதே. அது ஆமா. ஜோக்கா இருந்தாலும், உண்ம. அந்த இடத்துல அது உண்மை. இப்ப பார்த்தீங்கன்னா, டிவில வர ஒரு நாடகத்துக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல விளம்பரம் பண்றாங்க.
கண்டிப்பா. ஒரு காலத்துல டிவியில வர நாடகத்துல விளம்பரம் வந்துச்சு. ஆமா. நீங்க சொன்ன மாரி இப்போ ஒரு பெரிய நடிகருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது. கண்டிப்பா சார். அப்ப இனிமேல் வந்து அ எல்லாமே எதுவா இருந்தாலும் பிசினஸ் மட்டும் இல்ல, சர்வீஸ் எதுவா இருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் அது போய் சேரும். கண்டிப்பா சார். கரெக்ட். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீட்ல உட்காந்துருக்கோம், ஒரு கடை வச்சிருக்கோம். ஓகே சார். பக்கத்து கடையில என்ன பொருள் விக்குதுன்னு தெரியல. ஆனா எங்கேயோ இருக்கிற ஒரு பொருளுக்கு நம்ம ஆர்டர் போட்டு கொரியர்ல வந்துருது. உண்ம. நம்ம தெருவுல, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற 4 கடையில என்ன பொருள் இருக்குன்னு தெரியல. என்ன கடை இருக்குன்னு யாருக்கும் தெரியலைங்க. கண்டிப்பா. ஸோ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பவர் அப்ப அந்த அளவுக்கு இருக்கு. ஆமா சார். எங்க இருந்துனாலும் சார், சும்மா ஒரு மொபைல் கையில இருந்து இப்போ மொபைல் கையில வச்சிருக்கவங்கலாம் மீடியாவ் ஆயிட்டாங்க. மொபைல் யார் யாரெல்லாம் கையில வச்சிருக்காங்களோ அவங்க வந்து ஒரு ஆன்டர்பிரினரா மாறிட்டாங்க. ஸோ இது வந்து இது ஒரு இத வந்து சரியா பயன்படுத்தணும் சார். ஆனா இதுல என்ன ஒரு மேஜர் டிராபேக்ன்னு கேட்டோம்னா, இத நல்ல விதமாவும் ம். நம்மளால பயன்படுத்த முடியும். கெட்ட விதமாவும் பயன்படுத்த முடியும். அது பயன்படுத்த நபர பொறுத்தது. ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் சார். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன படுதுன்னா, ஒரு காலத்துல ஒரு ஒரு 50 பேத்துக்குள்ளேயே இந்த உலகம் இருந்திருக்கு. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பேர் தான் செலிபிரிட்டி. ஆமா. இவங்கள மீறி யாரும் உள்ள வரவே முடியாது. கண்டிப்பா. இப்ப யாருக்கெல்லாம் திறமை இருக்கோ வந்துட்டாங்க. இப்போ அ. அது அது ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்காவே ஃபார்ம் ஆகுது சார். இது ஒரு நல்ல விஷயம். அதான் சார். நல்ல விஷயம் இருக்கு, கெட்ட விஷயம் இருக்கு. ஆமா சார். கத்தி அப்படின்னா சமையலுக்கும் பயன்படுத்தலாம், குழம்பு இதுக்கு பண்ணுறதுக்கும் பயன்படுத்தலாம். ரைட். நெருப்பு அப்படின்னா அந்த மாரி ஆமா. சமையலுக்கும் பயன்படுத்தலாம், எரிக்கவும் பயன்படுத்தலாங்கிற மாரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நல்ல காரியத்துக்கும் பயன்படுத்தலாம், கெட்ட காரியத்துக்கும் பயன்படுத்தலாம். ஓகேங்க. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு பிசினஸ். ஓகே. அதுக்கு மேல ஒரு விஷயங்க. பிசினஸ் அப்படின்னாவே பல பேர் என்ன பண்றாங்கன்னா, தப்புன்னு நெனைக்கிறாங்க. அந்த விஷயத்த நான் இப்ப நான் சொல்லிடுறேங்க. ஆ வியாபாரம் சொன்னோனே இந்த குறிப்பா இந்த நல்ல காரியம் பண்றவங்க, ஓகே சார். இந்த நல்ல பொருள தயாரிக்கணும்னா, நான்லாம் பிசினஸ் பண்ணலைங்க. ம். பிசினஸ்க்கு தப்புன்னு நெனச்சுட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி இது உங்க மூலியமா நான் மத்தவங்களுக்கு சொல்லணும்னு நெனைக்கிறேன். பிசினஸ் நல்லது. ஓகே சார். வியாபாரம் நல்லது. தப்பான வியாபாரம் தான் தப்பு. ஆனா நம்ப பொதுவா இருக்கிறவங்க, ஆமா. நான் வந்து இந்த பொருள சோப்பு தயாரிச்சது வந்து பணம் சம்பாரிக்கிறதுக்கெல்லாம் இல்லைங்கன்னு சொல்லிட்டே பண்றாங்க. அதனாலேயே ஆ. அவங்களுக்கு பணம் வரமாட்டேங்குது. கரெக்ட். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, பிசினஸ் பண்ணலாம். ம். வியாபாரம் பண்ணலாம். தப்பே கிடையாது. ம். ஆனா, பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, திருடக்கூடாது, தப்பான இன்ஃபர்மேஷன குடுக்கக்கூடாது. இதுதான் தப்பு. அப்போ எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கெட்ட பிசினஸ் தான் தப்பே தவிர, பிசினஸ் தப்பு இல்ல. ஏன்னா அத முதல்ல சொல்லிக்கிறேங்க. இப்போ உங்ககிட்ட என்ன கேள்வின்னா, ம். ஒரு பிசினஸ் வெற்றிகரமா நடக்கிறதுக்கு அ என்ன தேவைப்படுதுங்க? சார் இந்த பிசினஸ்ல வந்து நெறைய பேர் என்னன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் மேனா இருக்கலாம். ஒரு தொழில் வந்து நான் இப்ப தான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற நபரா இருக்கலாம். இல்ல நான் வந்து ஒரு தொழில் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னால அடுத்த கட்டத்துக்கு என்னால கொண்டு போக முடியும்ன்ற நபரா இருக்கலாம். இன்ன வரைக்கும் நான் பிசினஸே பண்ணது கிடையாது. இனிமே தான் நான் ஒரு தொழில ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு நபரா இருந்தாலும் இருக்கலாம் சார். ஸோ யார் எவ்வளோ பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சார், இந்த பிசினஸுக்குன்றது ஒரு ரூல்ஸ் இருக்கு சார். இப்போ நான் என் சைட்ல இருந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா, பிசினஸ்க்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. நம்பர் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா, நெவர் காம்ப்ரமைஸ் இன் ப்ராடக்ட் குவாலிட்டி. அதாவது நீங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் தரமான பொருளா தான் இருக்கணும். தரமான பொருளா மட்டுமா தான் இருக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அவங்க டிசைட் பண்ணணும் சார். ஏன் இத நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இன்னைக்கு வந்து ஒரு நபர் வந்து என்ன பண்ணிருவாரு, ஒரு தரமில்லாத பொருள தயாரிச்சு ஒரு வாடிக்கையாளர்ட்ட சேல்ஸ் பண்ணிருவாரு. ஒரு கஸ்டமர்ட்ட சேல்ஸ் பண்ணிருவாரு. நாளைக்கு ஒரு கம்பெனி ஒரு ஷாப் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு பொருள தரமில்லாத பொருள மக்கள்ட்ட வித்துட்டாரு. அந்த பொருளையும் வித்துட்டாரு. பணமும் சம்பாரிச்சுட்டாரு. நாளைக்கு இது எப்படி மாறும்னா, இந்த கடைக்கு போனா தரமில்லாத பொருளா தான் அவங்க குடுப்பாங்க அப்படின்றது முடிவாயிரும் சார். அடுத்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு பொருள்ன்னு இருந்துச்சுன்னா, அந்த பொருளுக்கான விலை ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்டது. ஸோ இவங்க என்ன பண்ணிருவாங்க, அந்த நிர்ணயம் செய்யப்பட்ட விலைய விட பல மடங்கு விலை அதிகமா வச்சிருப்பாங்க. ஒரு கஸ்டமர் வந்து வாங்குவாரு. வாங்க வரும்போது அவருக்கு என்ன அவசரமும் தெரியாது. வீட்ல ஒய்ஃப்க்கு திட்டுறாங்களா, இல்ல என்ன பிரச்சனைக்காக இது பண்றாங்கன்னு தெரியாது. ஒரு அவசரத்துல அன்னைக்கு வந்து 9 மணிக்கு நம்ம டக்குனு வாங்கிட்டு போணுன்றதுக்காக வாங்கிட்டு போயிருவாரு. அப்ப அவரு அந்த கம்பெனி அந்த ஷாப் மேல என்ன முத்திரை குத்திடுவாருன்னா, இந்த கடைக்கு எப்போ போனாலும் ரேட் வந்து அதிகமா தான் இருக்கும் அப்படின்னுவாரு. ஸோ அப்போ ப்ராடக்ட்டோட தரம், ஒரு விலைய வந்து ப்ராப்பரா நிர்ணயம் பண்ண தெரியணும். நம்ம நம்ம ஒரு பொருள உருவாக்குறோம்னா, அந்த உருவாக்குற பொருள் தரமான பொருளா இருக்கணும்ன்றது ஃபர்ஸ்ட் ரூல் சார். 2வது ரூல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பிசினஸ் வந்து ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, ஒரு ரூ. 1,00,000 அந்த பிசினஸ் பண்றதுக்கு அவருக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் செலவாகுதுன்னு வச்சுக்கங்களேன் சார். ஒரு தொழில் பண்ணா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் வந்து நம்ம பண்ணணும். இது ரூ. 1,00,000 வருதுன்னா, இவர் கையில வந்து அத விட 1 மடங்கு பணம் அதிகமா வச்சுக்கணும் சார். அப்படின்றது 2வது ரூல் சார். இது வந்து ஏன் இந்த ரூல விதிக்கிறேன்னா, இது வந்து நெறைய பேர் என்ன பண்ணிருவாங்க, பொருள வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறவர் என்ன பண்ணுவாரு, ரூ. 1,00,000 அந்த பொருளுக்கு எல்லாத்துக்கும் வாடகை, அதாவது அட்வான்ஸு, ஸ்டாஃப் பேமெண்ட்ன்னு சொல்லிட்டு அந்த ரூ. 1,00,000 தாங்க வரப்போகுது அப்படின்ட்டு ஆரம்பிச்சுருவாரு.
பிரியாணி பண்றாரு, ஏதோ ஒரு விஷயம் பண்றாரு, மக்களுக்கு சேல்ஸ் பண்றாரு. அடுத்து அந்த பிரியாணி வாங்குறதுக்கான முதலீடுன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். அத பண்றதுக்கு அவரு பேலன்ஸ் இல்லாம போயிரும். அப்போ நீங்க ஒரு 1,00,000 ஒரு பிசினஸ் நீங்க பண்ண ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பிசினஸ் தொழில் தொடங்குறீங்க. அந்த தொழில் தொடங்குறதுக்கு ஒரு ரூ. 1,00,000 வருதுன்னா, அத விட 1 மடங்கு பணம் அதிகமா வச்சுக்கணும். அப்போ உங்க ஒரு ரூ. 1,00,000 பிசினஸ்க்கு உங்க கையில ரூ. 2,00,000 பணம் இருக்கணும். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரூ. 1,00,000 பணம்ன்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல சார். அதுல 30% ப்ரமோஷனுக்காக நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு தான் சார். அப்போ ரூ. 1,00,000 பிசினஸ் நம்ம தொடங்குறோம்னா, நம்ம கையில ரூ. 2,30,000 பணம் இருக்கணும் அப்படின்றது ஒரு கணக்கு. ஏன் இந்த 30% ஆஃப் பணம் அப்படின்னு கேட்டோம்னா, பொருள தயாரிச்சுட்டோம். சந்தைக்கு நம்ம எடுத்துட்டு போணும். அப்ப எடுத்துட்டு போறதுக்கு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்றத பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மென்ட்ல நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தேவையில்லாத ஆட்கள போய் அ அதாவது விஷயம் தெரியாத ஒரு சில பேர்ட்ட போய் அந்த பணத்த குடுத்து லாஸ் ஆகுறதா இருக்கட்டும். இல்ல அத பண்ண தெரியாம பண்ணி இவங்க அதில நஷ்டம் அடையிறதா இருக்கட்டும். அப்படின்ற ஒரு சில பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு சார். ஸோ அ இது எல்லாமே இந்த ரூல்க்குள்ள அவங்க வந்து பண்ணணும் அப்படின்றது தான் சார். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்பர் 1 ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ராடக்ட் தரமான பொருள தான் உற்பத்தி பண்ணணும். இதே சர்வீஸ் பண்றாங்கன்னா, ஃபோட்டோகிராஃபி ஆ இல்ல இந்த ரெட் பஸ் இந்த மாரி ஒரு ரியல் எஸ்டேட் பண்றாங்க, வைக்கிறாங்க. இந்த மாரி சர்வீஸ் ரிலேட்டடா பண்றாங்கன்னா, அதிலயும் தொழில் தர்மம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் சார். அத எப்படி நான் மீன் பண்ண ட்ரை பண்றேன்னா சார், "தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னைச் சுடும்" அப்படின்னு சொல்லி ஒரு குறள் வந்து இருக்கு சார். அதாவது எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, நம்ம பிசினஸ் ஏன் பண்றோம் அப்படின்னு கேட்டா, எல்லாரோட வாயிலிருந்து வர வார்த்தை வந்து பணம் சம்பாரிக்கிறதுக்கு அப்படின்றத சொல்லிடுறாங்க சார். நீங்க எதுக்குங்க தொழில் பண்ண வர்றீங்க? ஆனா அது இல்லாட்டாலும் அதுதான் உண்மை. அத மறுக்கப்பட முடியாத அப்ப பணம் சம்பாரிக்கணுன்றது உண்மைதான் சார். அப்போ ஒரு தொழில் பண்றது பணம் சம்பாரிக்கிறதுக்கு அப்படின்னா, இந்த தொழிலுக்கும் இந்த பணம் சம்பாரிக்க நடுவுல ஒரு விஷயம் இருக்கு சார். அதுக்கு பேர் வந்து தொழில் தர்மம், புரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படிம்பாங்க. இத இவங்க ப்ராப்பரா கடைபிடிக்காம விடுறதுனால, பிசினஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ஆகாது. அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போ முடியாது அப்படின்ற விஷயத்த பண்ணணும் சார். ஒரு தொழில் பண்ணணும், பணம் சம்பாரிக்கிறதுக்காக பண்ணணும், அத தொழில் தர்மத்தோட பண்ணணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் தான் சார் பண்றோம். ஸோ இதனால தான் நெறைய பேர் வந்து இந்த பிசினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு புரிதல் இல்லாம, ஸோ இதுல வந்து பிசினஸ்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல சார். அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதுக்கு மட்டும் நான் சொல்லி முடிச்சுர்றேன் சார். என்னன்னா ஒரு 3 பிசினஸ்மேன் இருக்காங்க சார். ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, ஒரு ரூ. 5 பொருள வாங்கி அது ஒரு ரூ. 6க்கு வந்து விக்கிறாரு. ஒருத்தர் அந்த ரூ. 5 பொருள வாங்கி ரூ. 8க்கு விக்கிறாரு. ஒருத்தர் அந்த ரூ. 5 பொருள வாங்கி ரூ. 20க்கு விக்கிறாரு. ஸோ இதுல 3 பேர்ல யாரு சரியான பிசினஸ்மேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சில பேர் சொல்லுவாங்க. என்னன்னா நான் ரூ. 5 பொருள வாங்கி ரூ. 6க்கு விக்கிறேன். இவர் தாங்க ரொம்ப நல்லவரு. ஏன்னா இந்த ரூ. 6 ஏன்னா ரூ. 1 தான் அவர் லாபத்துல வந்து விக்கிறாரு. ரொம்ப நல்லவரு. இவர் தான் முன்னேறுவாருன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் என்னன்னா, அந்த ரூ. 5 பொருள ரூ. 20க்கு ஒருத்தர் வித்தார்ல, அவர் தான் புத்திசாலி. அவர் தான் என்ன பண்றாரு, இது பண்றாரு. நடுவுல ஒருத்தர் இருப்பாரு. அவரு என்னன்னா ரூ. 5 பொருள வாங்கி அத ரூ. 8க்கு விப்பாரு. ஸோ இப்போ இதுவுமே வந்து என்னன்னா, இந்த ரூ. 8க்கு நடுவுல இருக்கார்ல சார், இவர் தான் கரெக்ட்டா பண்றாருன்றது என்னோட கருத்து சார். ஏன்னா, இந்த ரூ. 5 வாங்கி ரூ. 6க்கு விக்கிறவரு, உதாரணத்துக்கு ஒரு தக்காளின்னு வச்சுக்குவோமே சார். ஒரு ஒரு எல்லாருக்கும் புரியறதுக்கு ஒரு ரூ. 5 பொருள் தக்காளின்னு வச்சுக்குவோம். இந்த தக்காளி வந்து அவர் ரூ. 5க்கு வாங்குறாரு. அந்த இடத்துல இருந்து அவரோட கடைக்கு அந்த தக்காளிய எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் செலவாகுதுல்ல சார். ஒரு லாரியில வச்சோ, எதுலயோ வச்சு எடுத்துட்டு வர அதுக்கு ஒரு செலவாகுது. ஸோ அப்போ இங்க வரும்போது அதுக்கு ஒரு 25 காசு போயிருதுன்னு வச்சுக்குவோம் சார். ஒரு 25 காசு அதுல போயிருது. ஸோ அத தாண்டி அந்த கடைக்கு ரெண்ட் குடுக்கணும். கடையில வேலை பார்க்குற ஆளுக்கு சேலரி குடுக்கணும். கரண்ட் பில் கட்டணும். இவரு தினமும் என்ன பண்றாரு, அந்த கடையிலேருந்து வந்துட்டு போயிட்டு இருக்காரு. வீட்லருந்து வந்துட்டு கடைக்கு போயிட்டு இருக்காரு. இதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகும். இதுக்கு ஒரு 50 பைசா போட்டுக்கிறோம். ஸோ இது போக ஒரு கஸ்டமர் வாங்க வந்தாருன்னா, அவர் என்ன கேட்பாருன்னா, நம்ம ரூ. 5ன்னு ரூ. 6ன்னு சொன்னோம்னா, "ஏங்க ஒரு 50 பைசா கம்மி பண்ணி குடுங்க" அப்படின்னு டிஸ்கவுண்ட்டும் கேட்பாங்க. ஸோ இது போக டாக்ஸஸ் இருக்கு, வேல்யூஸ் இருக்கு. இது எல்லாமே கால்குலேட் பண்ணாம, இத வந்து இதுக்கு முன்னாடியே சொன்னது தான் சார். ஒரு பொருளுக்கான விலை வந்து நிர்ணயம் செய்யப்பட்டது. அந்த விலைய சரியா நிர்ணயம் செய்யாம இவங்க என்ன பண்றாங்க, தோத்துடுறாங்க. ஸோ அப்போ நான் ரொம்ப தெளிவா படுத்துறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த கான்வர்சேஷன் மூலமா வாங்கி கல்லால போடுற பணம்லாம் நம்ம பணம் கிடையாது. அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் தான் நம்மளோட பணம்ன்ற புரிதல் இருந்துச்சுனாலே நெறைய பேருக்கு வந்து போயிரும் சார். இது இது ஒரு பாயிண்ட் சார். ஸோ அப்போ இவரு வந்து இது ஃபெயிலியர் ஆயிருவாரு. ஏன்னா, இவரு அந்த பொருள ரூ. 5க்கு வாங்கி ரூ. 6க்கு வித்தாருன்னா அவருக்கு லாஸ் ஆயிரும். ஸோ இவரு என்ன அந்த கடைசி இருக்க ஆளு என்ன பிரச்சனைன்னா, ரூ. 5க்கு வாங்கி ரூ. 20க்கு விக்கும்போது வித்துருவாரு, பணத்த சம்பாரிச்சுருவாரு. ஆனா அவரோட பிசினஸ ஸ்டாண்டர்ட் பண்ணவே முடியாது சார். ஏன்னா ஒரு ரூ. 5 பொருள்ன்றது ரூ. 20ன்றது எல்லாருக்குமே விலை அதிகம்னு தெரியும். ஒரு கம்பெனி முத்திரையாலும் இந்த பிசினஸ் வந்து ஸ்டாண்டர்ட் பண்ண முடியாது. இதே இது நடுவுல இருக்கக்கூடிய இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, தெளிவா ஒரு பிளான் பண்ணியிருக்காரு சார். ரூ. 5க்கு பொருள வாங்கி, அதுல ஒரு ரூ. 1 என்ன பண்றாரு, தன்னோட செலவு எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் வச்சு காட்டிட்டு, டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்பென்சஸ், டேமேஜ் பொருள் வரும்போது டேமேஜ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு ரூ. 1.6 ஒதுக்கிட்டாரு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ரூ. 5 பொருள் வந்து ரூ. 6.6 ஆயிப்போச்சு. மிச்ச கையில அவருக்கு ரூ. 1.6 இருக்கு. ஒரு கஸ்டமர் ஒரு 50 பைசா டிஸ்கவுண்ட் கேட்டாலும் அவர் என்ன பண்ணுவாரு, குடுப்பாரு. இது போக அவருக்கு ரூ. 1ல வந்து லாபம் தங்கும். ஸோ இந்த மாரி தொழில கொண்டு போகும்போது, இது வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான பாசிபிலிட்டி. இத இன்னும் டீட்டெயிலா, அதாவது டீப்பா, நுணுக்கமா, நுட்பமா நம்ம கிளாஸ்ல வந்து ரொம்ப டீப்பா பேசியிருக்கோம் சார். இதுதான் என்னைய பொறுத்தவரைக்கும் பிசினஸ் என்னோட பார்வையில இருந்து நான் பார்க்குற விஷயம் சார். பிஸ்னஸில் பொதுவாக வந்து வியாபாரத்தில் வந்து நஷ்டமாகுது. ஆமா சார். நிறைய பேர் நஷ்டமாகறாங்க.
அது குறிப்பாக நல்ல காரியம் பண்ணுறவங்க. இந்த பிஸ்னஸில் ஏன் நஷ்டமாகுது, அது நஷ்டமாகாமல் இருக்கிறதுக்கு இந்த வகுப்பில் உங்களுக்கு புரிய வைக்க முடியுமா? 90% பேர்கிட்ட போய் நம்ம வந்து ஏங்க உங்கள் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்கிற வார்த்தை, எனக்கு எப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னே எனக்கு தெரியலப்பா, நல்லா தான் போயிட்டுருக்கு. ஏன்னா யாருமே தான் தொழில் வந்து ஃபெயிலியர் ஆகணுன்றதுக்காக ஆரம்பிக்கிறது கிடையாது சார். இது வந்து ஒரு மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை. படிச்சுட்டு சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கான்செப்ட் அந்த ஊரில் இருக்குது. ஆமாங்க. அடுத்து பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணுங்கிறாங்களே தவிர எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது யாருமே சொல்கிறது கிடையாது. கண்டிப்பாக. அது குடும்பத்தில் அப்பா அம்மாவும் சொல்லித் தரதில்லை, பாத்தியாரும் சொல்லித் தரதில்லை. இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் சார், அதில் வந்து ஒரு படம் இருக்குது, ஒரு காமெடி ஃபிலிம் இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து ஒருத்தர் பார்த்துட்டாரு, கிளிக் பண்ணி பார்த்துட்டாங்க, லாகின் பண்ணி பார்த்துட்டாருன்னா நாளைக்கு அவர் திரும்ப போகும்போது கீழே சஜஷன் காட்டும். என்னென்னா, நீங்கள் வந்து இதை விரும்புனீங்க நேற்று, இதே மாதிரி நிறையா காமெடி படங்கள் இருக்குது, நீங்கள் இதை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அப்போது அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டேட்டாவை நம்ம பண்ண செயலை வச்சு அது என்ன பண்ணுது புரிஞ்சுக்குது. ஒரு படத்தில் விவேக்குக்கு எல்லாரும் பேசுகிறதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் கேட்கும். அது மாதிரி இதுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே வருது. மேலே ஒரு ஹோட்டலில் போய் உட்கார்ந்தோம்னா அதுவே வந்து மசால் தோசை வச்சிடும். நீ மசால் தோசை தான் சாப்பிடுவேன், கரெக்டு. நீ காஃபி சாப்பிட மாட்டேன், டீ தான் சாப்பிடுவேன், சக்கரை கம்மியாக போடுன்னு அதுக்கே தெரியும்.